இந்த கேஎஸ் மேடம், ம். இன்னும் கிச்சனில் நின்று யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு தை திருநாள், பொங்கல் நாள். ஆமா. பொங்கல்லாம் உண்டா? ஆக்சுவலா வந்து அ 7:30, 9 திங்கட்கிழமை ராகு ஆமாமா. காலம்ல. ஆ. அதனால சீக்கிரமே பொங்க பானை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ம். மேலேருந்து வெங்கல பானைய தேய்ச்சி, ஓ! ஒண்ணு வந்து சக்கரை பொங்கல், ஒண்ணு பால் சாதம். அது அப்படியே வெண்பொங்கல் ஆயிடும். இது சுத்தி இருக்கிறதுல அது என்னது? இது பச்சைல மஞ்சக்கிழங்கு. மஞ்சக்கிழங்கு. மஞ்சக்கிழங்கு சுத்திட்டு சூப்பர். மஞ்சள் குங்குமம் வைக்கணும். ம். வச்சுட்டு பால் ஊற்றி அடுப்பில் வைக்கணும். நல்ல நேரம் பார்த்து சுவாமி கிட்ட வேண்டிட்டு, குலதெய்வத்தை வேண்டிட்டு, ம். இந்த ஒவ்வொரு வருஷமும் சந்தோஷமா சௌக்கியமா இருக்கணும், எல்லாரும் ஒரு கூட்டு குடும்பமா இருக்கணும். இந்த பொங்கல்லே வந்து கூட பிறந்தவா எல்லாரையும் சேர்ந்து இருக்கிறது அவங்கள நினைக்கிற நாள். ஆக்சுவலாக கூட பிறந்தவா பையன் இருந்தால் கூட பிறந்த சகோதரிக்கு பொங்கலுக்கு உண்டான என்னென்ன இருக்கணுமோ அதெல்லாம் செய்யணும். பொங்கல் சீருன்னு பிறந்தாத்துலேருந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு பொண்ணுக்கு வரும். ஸோ வந்து இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் சக்கரை பொங்கலும் பால் சாதமும். ஆக்சுவலாக வந்து மகரத்துக்குள்ளே சூரியன் பிரவேசம் பண்ணுறார். தனூர்லேருந்து மகரத்துக்கு வரார். ஸோ அப்போ மகர சங்கராந்தி அப்படின்னு நார்த் சைடில் சொல்லுவாங்க. நம்ம தமிழர் திருநாள்னால பொங்கல் திருநாள். ஸோ இன்றைக்கி மாத்திரம் விசேஷம் இல்லை, நேற்று போகி. நம்ம மனசில் இருக்கிற கெட்ட எண்ணங்களெல்லாம் போக்கிட்டு புதியதெல்லாம் எடுத்துக்கணும். அதனால் கொளுத்திரும், சரியாயிடுது. ஸோ போகி முடிஞ்சோடனே பொங்கல் வந்துடுது, டும் 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 டும். அதுக்கப்புறம் மாட்டுப்பொங்கல் வரும். மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி தான் நம்ம கணு பண்டிகை. காலங்காத்தால் 4:30-5 மணிக்குள்ளே முதல் நாளே மஞ்சள் ஈஷின்னு வந்துட்டு மேலே போயிட்டு காக்காப்பிடி கண்டுபிடி வைக்கணும். இப்போ இந்த சக்கரை பொங்கல் வெண்பொங்கல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். வெறும் சாதத்தில் மஞ்சள் சாதம், குங்கும சாதம், இது வெத்தலைப்பாக்கு, தேங்காய், அதுக்கப்புறம் கரும்பு கட் பண்ணி வச்சுக்கணும், இலந்த பழம் இதெல்லாம் வைக்கணும். தேங்காய் உடைச்சிட்டு வேண்டின்னு வந்தால் சகோதரர்கள்லாம் சௌக்கியமாக சந்தோஷமாக இருப்பா. எப்போவுமே நம்ம ஒரு குடும்பமாக இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடக்கூடாது அப்படின்றது தான். பொங்கல் வந்து நல்ல டைம்ன்றதுனால அந்த டைமில் வச்சிடலான்னு. பொங்கல் திருநாளே இது, ஏன்னா இயற்கைக்கு நன்றி சொல்கிற திருநாள் எல்லாருக்குமே தெரியும். நான் ஒன்றும் புதுசாக சொல்ல போகிறதில்ல. நம்ம அறுவடை வந்து புதுசு நெல்லெல்லாம் வரும், சுவாமிக்கு கொடுத்துட்டு நம்மளும் பொங்கல் திருநாளை செலிப்ரேட் பண்ணுவோம். இப்போ இவங்க எல்லாருக்கும் இந்த வருஷம் எல்லா சுப நிகழ்ச்சிகளும் நடந்து எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு பண்டிகையும் போதும் பகவான்கிட்ட நம்ம வேண்டிக்கிறோம், நமக்கு எல்லாம் நல்லது நடக்கணும், எல்லோரும் சுபிட்சமாக இருக்கணும் அப்படின்னு. ஸோ விலைவாசிலாம் குறைஞ்சி நம்மளும் ஜாலியாக சந்தோஷமாக ஒரு ட்ராவலும் பண்ணிட்டு கெட்டு கெதரும் இருந்துட்டு சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் என்னோட உளம் கனிந்த இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பெரியவாளுக்கு எல்லாருக்கும் நமஸ்காரம், சின்னவா எல்லாருக்கும் ஆசீர்வாதம். ஸோ இப்போ வாங்க, நான் பொங்கலுக்கு அடுப்பில் பொங்கப்பானை வச்சுட்டேன். இதில் கொஞ்சம் பால், இதில் கொஞ்சம் பால் போட்டிருக்கேன். இது பொங்கித்துனா பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் தான் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு உண்டான அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 டம்ளர் அரிசி, சும்மா கொஞ்சமாக பாசிப்பருப்பு போட்டிருக்கேன் சக்கரை பொங்கலுக்கு. ஏன்னா ரொம்ப பாசிப்பருப்பு இருந்தால் மொத்தையாக போயிடும்னு. இது வந்து அந்த பால் சாத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதையே வந்து நான் வெண்பொங்கலாக பண்ணிவிடுவேன். இது உங்களுக்கு பொங்கலுக்கு வந்து அளவு தெரியும். சக்கரை பொங்கலுக்கு மாத்திரம் 3/4 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் வெல்லம் போட்டிங்கன்னா நல்ல இனிப்பாக சூப்பராக இருக்கும். ஏலக்காய், பச்சை கற்பூரம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பண்ணணும், நெய் விட்டு முந்திரி திராட்சை தாளித்து கொட்டினா நம்மளோட சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடும். வெல்லம் மாத்திரம் தனியாக எடுத்து வச்சு நல்லா காய்ச்சி, கொஞ்சம் தண்ணி விட்டு காய்ச்சி கொஞ்சம் பாகு மாதிரி ஊற்றினா மறுநாள் வரைக்கும் கெடாமல் நல்லாயிருக்கும். சும்மா கரைச்சி ஊற்றுறத விட கொஞ்சம் நல்லா ஒரு கம்பி பாகு வந்து அப்புறம் அதில் ஊற்றி கிளறி பாருங்கள், பொங்கல் வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வீட்டில் இன்றைக்கி சக்கரை பொங்கலும் வெண்பொங்கலும், அதுக்கப்புறம் சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ணிவிட்டு மத்தியானம் சமைக்கணும். நேற்று நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வடை பாயசம், போலி பண்ணலை. ஏன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை எனக்கு. இந்த பனினாலே எனக்கு கொஞ்சம் கோல்டு இதெல்லாம் வந்துடும். ஸோ ரொம்ப ஒரு வாரமாக ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் பரவாயில்ல. ஸோ இன்றைக்கி பண்டிகையை விடக்கூடாதுன்னு
ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பெருக்கி தொடச்சி மேடையை தொடச்சி கோலம் போட்டு வாசலில் கோலம் போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதை காமிக்கிறேன். பொங்கல் வந்து பொங்க போகிறது, பால் பொங்க போகிறது. ஸோ பொங்கல் சொல்லிட்டு நான் பண்ணி முடிச்ச உடனே இதை பாருங்க, இந்த பக்கமாக பொங்குது பாருங்க, பொங்கலோ பொங்கல். இதுவா அதுவான்னு பார்ப்போம். பொங்கலோ பொங்கல், அதுவும் பொங்குது, இதுவும் பொங்குது. பொங்கலோ பொங்கல். வந்தாச்சு. சூப்பர். அவ்வளோதான், நம்ம பொங்க பானை ஜம்முன்னு பொங்கிடுத்து. ஸோ உங்கள் எல்லாருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இது மாதிரி நம்ம வீட்டில் எப்பவுமே செல்வம் எல்லாம் பொங்கி நம்ம சௌக்கியமாக பொங்கல் சூப்பராக சக்கரை பொங்கல் பொங்கிடுத்து, வெண்பொங்கலும் பொங்கிடுத்து. ஸோ இப்போ நம்ம தேவையான அரிசி போட்டுருவோம். சக்கரை பொங்கலுக்கு தேவையான அரிசி, அப்புறமா வெண்பொங்கலுக்கு தேவையான அரிசி. கல்யாணம் ஆகிடுச்சுன்னா பொங்கலுக்கு எல்லார் வீட்லேயும் புகைப்பணம் வாங்கி தருவா. இப்போல்லாம் பசங்க பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல, அது வந்து வழக்கம் இருக்குது. நானும் என் பொண்ணுக்கு வந்து சின்னதாக ஒரு பொங்கப்பானை வாங்கி கொடுத்தேன். ஆனால் அவன் யூஸ் பண்ணல, மண்பானையில் தான். அவள் வெளியூரில் இருக்கிறதுனால மண்பானையில் தான்மா பண்ண போகிறேன்னா சரி பண்ணட்டும் அப்படின்னு. இங்கே பாருங்கள், இதுக்கு போட்டாச்சு. இப்போ இதுக்கும் நம்ம போட்டுருவோம். அவ்வளோதான், இது வெண்பொங்கல் ஆகிடும்னு சொன்னேன். ஸோ பொங்கல் நல்லா பொங்கிடுத்து. பொங்கலோ பொங்கல். பால் நல்லா பொங்கி, பொங்கல் இனிமே தான் பொங்கும். பால் நல்லா பொங்கிடுத்து. ஸோ உங்கள் எல்லாருக்கும் என் உளம் கனிந்த இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நிறையா பேர் எக்கச்சக்கமாக ஆர்டர் கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களோட மேலான ஆதரவு எப்பவுமே இருக்கணும். ஸோ என்னோட ஆர்டருக்கு வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், 8300820475 அப்படின்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் இருந்ததுன்னா வாங்கிக்கோங்க. சப்போஸ் எங்களால் பண்ண முடியலமானா நம்மளோட சேனலில் கருவேப்பிலை சமையல்னு போட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை டைப் அடிச்சிங்கன்னா அந்த வீடியோ வரும். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து செஞ்சுக்கலாம். நீங்களே வீட்டில் வேலைக்கு போகல, வீட்டில் தான் இருக்கோன்னா நீங்களே கூட பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி என்னாச்சு, நம்ம சமையல் பொங்கல் பண்ண போகிறோம். பொங்கல் ஆனவுடனே காமிக்கிறேன், சரியா? எம்எஸ் மேடம். எம்எஸ்னா என்ன சொல்லுங்க? மடிசார் மேடம் அப்படி சொல்லிட்டீங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு வந்து மடிசார் மேடம் பாருங்க, கேஸ் மேடம் கிடையாது. சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. வாவ். இதையும் நான் கொஞ்சமா வெள்ளை சாதம் எடுத்து வச்சுட்டு வெண்பொங்கல் வந்து இது பண்ணிட்டேன். வெண்பொங்கலும் பண்ணியாச்சு. ஆமா, சூப்பர். விளக்கேத்திட்டு நேத்தியம் பண்ணா. என்ன இதுக்கு வந்து சைடு என்ன சாம்பார் சட்னிலாம் பண்ணுவீங்களா? பண்ணா போச்சு. ஓகே மேடம். ஆனால் இதுவே நல்லா இருக்கும், இன்னும் தேவைப்படாது. பொங்கல் திருநாள் நல்வாழ்க்கள். இன்னைக்கு தை 1ன்றதுனால அநேகமாக எல்லாருக்கும் தை மாதம் முதல் தேதியில் கூட கல்யாணம் நடந்திருக்கலாம். ஸோ அதனால் திருமண நாள் காணும் அனைவருக்கும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ எப்பவும் ஆரோக்கியமாக சாப்பிட்றோம், ஆரோக்கியமாக இருக்கோம். நன்றி, வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் இனிய சந்தோஷமான மகிழ்ச்சியான பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பாய்.